பிப்ரவரி மாத வாக்குத்தத்தம் அது எரேமியா தீர்க்கனின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், எரேமியா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எரேமியா 39:17, எரேமியா 40:4. இரண்டு பேர் வாசிக்கலாம். ஆனால் அந்நாளில் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. இப்பொழுதும் இதோ உன் கையில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். என்னோட கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். போதும். இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தை, நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். எல்லாரும் அப்படியே தலையில கையை வச்சுக்கோங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவனாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். எங்களை தப்புவிக்கிற தேவன் மாத்திரமல்ல, எங்களை பாதுகாக்கிற தெய்வம், எங்களை பத்திரமாய் பாதுகாக்கிற தெய்வம். இயேசுவின் நாமத்தில் நானும் என் பிள்ளைகளும் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறோம். ராஜாவே, உம்முடைய இரத்தத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய நாமத்தினாலும் இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு உரித்தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை தப்புவிப்பேன், உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். உன்னை நான் தப்புவிப்பேன். பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, உன்னை தப்புவிக்கிற ஆண்டவர், உன்னை தப்புவிக்கிற ஆண்டவர். எதுலயோ மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்துல சிக்கலாய் போய் சிக்கி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். சரியாய் 31ஆம் தேதி இரவு அதிகாலை 4:15 என்னுடைய காதுகளிலே தொனித்த ஒரு வார்த்தை இது. பிப்ரவரி மாதத்திற்காக நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். பக்கத்துல கை பிடிங்களா. இவ்வளவு ஒரு உத்தரவாதம் உள்ள வாக்குத்தத்தம். நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தப்புவிப்பேன். ஆமென். நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் வாய் திறந்து. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. எல்லாரும் வாய் திறந்து. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே,
என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். சொல்லுங்க. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. உண்மையாவா சொல்றீங்க? அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பார்த்துப்பேன். இதுதான் இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்தம். உன் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன், உன் வேலையை நான் பார்த்துப்பேன், உன் தேவையை நான் பார்த்துப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் ஆண்டவர் என்னோட பேசினார். இந்த வசனம் எங்க இருக்கு நான் தேடி வாசிச்சேன். யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? எந்த சூழ்நிலையில வெளியில வந்த வார்த்தை? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் சரிதான். எபெத் மெலெக் என்கிற ஒரு ராஜாவினுடைய ஊழியன் எருசலேமை சிறைபிடித்தார்கள். எங்க இருக்கிறதான எரேமியாவை தூக்கி பாழும் கிணற்றில் தூக்கி போட்டாங்க. பாழும் கிணத்துல தூக்கி போட்டாங்க. அவனை எப்படியாவது அழிக்கணும், அவனை எப்படியாவது கொல்லணும். எத்தியோப்பியா ராஜாவினுடைய பிரதானி தான் இந்த எபெத் மெலெக். எல்லாரும் எரேமியாவினுடைய வீழ்ச்சியை கண்டு சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் எரேமியாவை குறித்து ஒரு அக்கறை இல்லாமல் இருந்தார்கள். எல்லாரை போல இந்த எபெத் மெலெக்கால இருக்க முடியவில்லை. ராஜாவினுடைய சமூகத்தில் போய் ராஜாவினிடம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பித்தான். எப்படியாவது இவனை நாம் மீட்க வேண்டும், எப்படியாவது இந்த எரேமியாவை கிணற்றிலிருந்து தூக்கிவிட வேண்டும், எப்படியாவது இந்த மனுஷனை விடுவிக்க வேண்டும். அவன் போய் சொல்லுகிறான் எத்தியோப்பியா ராஜா கிட்ட, இந்த ரத்தம் சிந்தப்பட்டுச்சுன்னா நம்ம நாசமாயிடுவோம், இந்த ரத்தம் சிந்தப்படக்கூடாது. காரணம், அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் கண்ணீர் வடிக்க கூடாது, அவன் வேதனை அனுபவிக்க கூடாது, அது நம்முடைய தேசத்திற்கு சாபம். இன்னைக்கு ஈஸியா ஊழியனை பேசிடுறோம், ஈஸியா ஊழியக்காரனை சாபம் விடுறோம், ஈஸியா ஊழியக்காரனை நோகடிக்கிறோம், அது சாபம். இந்த எத்தியோப்பிய ராஜா இந்த எரேமியாவை மீட்கும்படி ஒரு ஆணை பிறப்பிக்கிறான். எபெத் மெலெக்கு அவனை இந்த பாழும் கிணற்றிலிருந்து தூக்கிவிடும் பொழுதுதான் இந்த வாக்கு தத்தங்கள் இப்படி வருகிறது. ஒவ்வொரு நாளும் கண்ணீர், ஒவ்வொரு நாளும் கசப்பு. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, உன்னை நான் தப்புவிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை நான் தப்புவிப்பேன். நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையில விழ மாட்டாய். கடந்த 20 நாட்களாக எனக்கு ஒரு ஜெபம், மனுஷன் கையில என்ன விட்டுறாதீங்கப்பா. 20 நாளா என்னன்னு தெரியல, ஜபனும் உட்கார்ந்தாவே கண்ணில தண்ணி கொட்டும். ஒரு இருதய பாரம், மனுஷனை நம்பி நிக்க வச்சிடாதீங்கப்பா. நான் விழுந்தாலும் உங்க கையில விழறேன், நான் எவங்கிட்ட நிக்க விரும்பல. இப்படியேதான் சொல்லி ஜெபம் பண்ண. நான் யாருக்கிட்ட நிக்க விரும்பலப்பா. எந்த மனிதனை நம்ப முடியல இந்த உலகத்துல. உள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுறான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, பயப்படாத, நான் உன்னை பாதுகாப்பேன், பத்திரமா பார்த்துக்கொள்வேன். எவ்வளவு ஒரு 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 எவ்வளவு ஒரு ஒரு உத்தரவாதம் உள்ள வார்த்தை பாருங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பத்திரமாய் பார்த்துக்கொள்வேன். நாங்க ஹாஸ்டல்ல படிச்சவங்க, சின்ன வயசுல பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு அண்ணன் இருப்பாங்க. எப்படிங்க? பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு அண்ணன்.
நாங்க 5வது படிக்கிறோம்னா 8வது படிக்கிற அண்ணனை எனக்கு பாத்துக்கிறதுக்கு போடுவாங்க. உன் பாத்துக்கிற அண்ணன் யாரான்னு கேட்பான். நீ யாரை பாத்துக்கிற அப்படின்னு கேட்பான். எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க மேனேஜர், ஹாஸ்டல் மேனேஜர் என்ன செய்வார், பாத்துக்கிறவன் யாரா அவனை கூட்டு வாடான்னு அவனுக்கு அடி விடுவோம். பாத்துக்கிறத விட்டுட்டு வேற வெண்ணடா உனக்கு வேலைன்னு. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பத்திரமா பார்த்துப்பேங்கிறாரு. அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தெய்வம், நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், தாம் ஒருவரே அனந்த ஞானம் உள்ளவர் என்று சொல்லிக் கொள்கிற ஒரே தெய்வம், ஒப்பற்ற தெய்வம். ஆமென். காற்று திசை 4 தன் கரத்தில் அடக்கி வைத்திருக்கிறவர், வானத்தை தன் கைகளினால் இழுத்து விரித்த சர்வேஸ்வரன், இறைந்து வருகிற ஏறி வருகிற கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு, காற்றை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தெய்வம், முழு குடும்பத்திற்கு நாமக்காரதா இருக்கிற சர்வேஸ்வரன் சொல்லுகிறார், நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேங்கிறார். கையை தட்டி தெய்வம் நம்மோடு வருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. எஸ்ஐயா 54:10 மலைகள் விலகலாம், குண்டுகள் நிலை மாறலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. கையை தட்டி என் கிருபை உன்னை விட்டு விலகாது. நான் உன்னை பார்த்துப்பேன். எந்த பலவீனம் உன் வீட்டுக்குள்ள வராது, எந்த சோர்வு உன் வீட்டுக்குள்ள வராது, எந்த கடன் பிரச்சனை உன் வீட்டுக்குள்ள வராது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? என்னை தேவன் பார்த்துக் கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க. என்னை தகப்பன் பார்த்துக் கொள்ளுவார். நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். வாயை திறந்து ஆமென் சொல்லி, நான் அறிந்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன், அவர் என்னை பார்த்துக் கொள்ளுவார். ஆமென். அல்லேலூயா. ப்ராபர்ட்டிக்கல் வேர்டுங்க. உங்களை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார், உங்களை தேவன் தப்புவிப்பார். ஏதோ சிக்கிட்டு இருக்கிறோம், இந்த இடத்துல இந்த இது மட்டும் சரி பண்ணிட்டா போதும் பிரதர். கர்த்தர் அந்த பாயிண்ட் எனக்கு தொட போறார் ஆண்டவர். விசுவாசிக்கிற பிள்ளைங்க அதை தொட போறார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். எந்த பாயிண்ட் உனக்கு வீக்கா அதை தொட்டு உனக்கு கிளியர் பண்ணி கொடுக்க போறார். ஆமென். 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 எல்லாம் கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. எந்த மனுஷனுக்கு முன்னாடி போய் கண்ணீர் வடிச்சிடாதீங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நில்லுங்க, தெய்வத்துக்கு முன்னாடி இல்லைங்க. அவர் வாக்கு கொடுக்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும்னாரு. ஒன்று உன்னை சேதப்படுத்தாதுனாரு, ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு உன்னை நான் ஒப்பாக்குவேன்னாரு. அப்படிப்பட்ட தெய்வம் தான் நீங்க ஒரு 2வது மாதத்துக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நீ தப்பு வைக்கப்படுவாய். ஆமென். நீ விடுவிக்கப்படுவாய். இன்னைக்கு ஒரு விடுதலை. அதான் வந்த உடனே தம்பி சாமுவேல் சொன்னாரு, எனக்கு பிசாசு பிடியிலிருந்து விடுதலை. 12 வருஷமா பாருங்களேன், வந்த முதல் பிரேயர்ல ஒரு விடுதலை. ஆமென் சொல்லுங்க. ஒரு ஹென்றி சாமுவேல் ஒரு விடுதலை கொடுக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ராஜாவினுடைய அபிஷேகம் கொடுக்கிறது. அவர் வாக்குத்தத்தத்தில் மாறாதவர். ஆமென். உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வார். முதல் பாயிண்ட், உன்னை பத்திரமாய் பார்த்துக்கொள். பக்கத்துல கைப்பிடுங்க. உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வார். யாத்ராகமம் புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். மோசே 3 மாதம் ஒளித்து வைத்தாள். மறைச்சு வச்சு பால் கொடுத்தாள். மறைச்சு வீட்டுக்குள்ள வச்சிருந்தா. 3 மாதம் முடிஞ்சு ஒளிக்க முடியல. என்ன செய்யணும்? குத்தி கொண்டு போடணும். இவங்க சந்ததி வளரக்கூடாது. இந்த லேவியின் குடும்பத்தில் பிறந்த ஒரு அருமையான மனுஷன் மோசே மறைத்து வைக்க முடியவில்லை, ஒளித்து வைக்க முடியவில்லை. ஒரு நாணல் பெட்டியை செஞ்சிச்சு இந்த அம்மா. செஞ்சு அதுக்குள்ள பிள்ளைய வச்சு அதுக்கு உள்ளேயும் வெளியையும் கீழ் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் இருக்கிற நாணலுக்குள்ளே வச்சுட்டா. பெத்த தாய். ஆமென் சொல்லுங்க. பெத்த தாய் என்ன பண்ணிட்டா? பிள்ளை மேல ஆசை இருக்கு. கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை. ஒரு பக்கம் பயம். ஐயோ, இந்த எகிப்தினுடைய ராஜா நம்மளை ஏதாவது செஞ்சிருவான், பிள்ளை வளர்க்கிற விஷயம் தெரிஞ்சா நம்மளையும் கொண்டுடுவான். ஆனாலும் இந்த பிள்ளை அழகுள்ளதா இருக்குதே,
இந்த பிள்ளைய எப்படியாவது வளர்க்கணும். நாணல் பெட்டிக்குள்ள வச்சாச்சு, நதியோரமாய் கொண்டு போய் விட்டாச்சு. என்ன நடக்குமோன்னு ஒளிஞ்சி 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 பார்த்துட்டு இருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் கூட அப்படி வந்திருப்பீங்க. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்னுடைய குடும்ப சூழ்நிலை எனக்கு பயமா இருக்கிறது. கைவிடப்பட்ட நிலைமையில குழந்தை இங்கே கிடக்கிறது. குழந்தைக்கு என்ன தெரியும்? பச்சை குழந்தைக்கு என்ன தெரியும்? தாயுடைய மார்புதான் சந்தோஷம் என்று நினைத்த குழந்தை இப்பொழுது நாணல் பெட்டிக்குள்ள இருக்கிறார். ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமை, தாயினுடைய இருதயம் பரிதவிக்குது. என்ன செய்யுமோ? இந்த நாணல் பெட்டி எங்கே கலந்து எங்கே மிதந்து போகுமோ? சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். நம்பிக்கை இல்லாத நிலைமை, சூழ்நிலை எல்லாம் அற்று போன நிலைமை, என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் தெரியாத ஒரு நிலைமை. ஆண்டவர் சொல்றாரு, பத்திரமா உன்னை பார்த்துப்பேன். ஆமென் சொல்லுங்க. பத்திரமா உன்னை பார்த்துப்பேன். அந்த அம்மா யாரு? பார்வோனுடைய யாருங்க? குமாரச்சி. குளிக்க வருது. குளிக்க வர நேரத்துல பெட்டியை பார்த்துருது. ஆமென் சொல்லுங்க. குளிக்க வர நேரத்துல பெட்டியை பார்த்துருது. அதை திறக்கும் போது புள்ள அழுவுது. புள்ளைய பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. அந்த பிள்ளை மேல ஒரு இரக்கம் வருது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு குளிக்க சொல்லுங்களேன். இன்னைக்கு அப்பாவுடைய இரக்கம் உங்க மேல வருது. ராஜாவினுடைய இரக்கம் உங்க மேல வருது. எந்த இடம் கடினமா இருந்ததோ, எந்த இடம் வித்தியாசமா இருந்ததோ, எந்த இடத்திலிருந்து நமக்கு ஒரு பயம் வந்ததோ, அதே இடத்தில் கர்த்தர் உன்னை வளர்க்கும்படி, உன்னை ஊன்ற கட்டும்படி, உன்னை மேன்மைப்படுத்தும்படி அதே இடத்துக்கு உன்னை டிராவல் பண்ண வைக்கிறார். உன்னை கையை தட்டி. நான் சொல்றேன், எத்தனை பேர் புரியுது? எந்த பார்வோனுக்கு பயந்து இந்த அம்மா கொண்டு போய் நதியில விட்டுச்சோ, அதே குழந்தை அதே பார்வோன் வீட்டுக்கு வந்து பார்வோனுடைய பிள்ளையாவே வளருது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், உன்னை நான் பார்த்துப்பேன். ஆமென் சொல்லுங்க. you are my property. ஆமென் சொல்லுங்களேன். நீ என்னுடைய சொத்து. அல்லேலூயா. நீ வந்து பொது சொத்து கிடையாதுடா. you are my property. நீ என்னுடைய சொத்து. ஆமென். ஏன் புள்ள நீ. ஆமென் சொல்லுங்களேன். ஏன் புள்ள. அல்லேலூயா. அதனால நீ அனாதைகள் அல்ல. நீ கைவிடப்பட்ட நிலைமையில நான் உன்னை விட மாட்டேன். ஒருவேளை நினைக்கிறான் மற்றவெல்லாம் நல்லா இருக்கிறான். நான் அந்த நாணல் பெட்டி, இன்னைக்கு நாணல் பெட்டி திறக்கப்பட போகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு இறக்கம் வரப்போகிறது. எந்த இடத்தில் நீ பயந்தியோ, எந்த இடத்தில் வேதனை அனுபவிச்சாயோ, எந்த இடத்தில் வேதனையோடு கஷ்டத்தோடு மன உளைச்சலோடு வாழ்ந்தாயோ, அதே இடத்தில் ராஜாவின் ஜெயகம்பீரத்தோடு நீ நிற்கத்தான் போகிறாய். கர்த்தர் அதை செய்யத்தான் போகிறார். கையை ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பிள்ளைக்கு ஒரு தாய்க்கு ஒரு எண்ணம், என்னடா அது தூக்க கூடாத இடத்துல இருந்து வந்து ஆள் தூக்குறாங்கள, தூக்க கூடாத இடத்துல புள்ள போகுத, கொன்னுடுவானோ. ஆமென் சொல்லுங்க. கொன்னுடுவானோ. நிறைய நேரம் நமக்கு அப்படிதாங்க இருக்கும். சூழ்நிலை எல்லாம் எதிரா இருக்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கும். ஆனா அதுக்கு நடுவுல ஒரு காரியத்தை கர்த்தர் கொண்டு போயிட்டே இருப்பாரு. நீங்கள் அறியாத ஒரு காரியம். எத்தனை பேர் இப்பவே நான் விசுவாசிக்கிறேன். எஸ் 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 எஸ். ஒரு 5 குடும்பங்களுக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு இரக்கம் உள்ள போயிட்டு இருக்கதை நான் பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு 5 குடும்பம் இதே நிலைமையில இங்க வந்திருக்கிற, இதே நிலைமை, சேம் சேம் சேம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் டிராவல் பண்றாரு இன்னைக்கு. உங்களுக்கே தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது. பயந்து பயந்து தாய் உட்கார்ந்து இருக்கிறா. பிள்ளையை கொண்டு போய் அரண்மனையில விட்டுட்டாங்க. இப்ப பிள்ளையை வளர்க்க ஒரு தாய். அந்த தாய் யாரு தெரியுமா? 10 மாதம் பெற்றெடுத்த தாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பயந்த குழந்தை, வேணாடு ஒதுக்கப்பட்ட குழந்தை, நாணல் பெட்டியில வச்ச குழந்தை இப்ப தாய் வீட்டுக்கே வந்து தாயே வளர்க்கும்படி உலகம் ஒன்ன பார்த்து சொல்லிருக்கோம். இனி அவ்வளவுதான், கிறிஸ்தவ அவ்வளவுதான், சபைகள் அவ்வளவுதான், இழுத்து பூட்டப்பட்டிருக்கிறது. இனி திறக்காது, இனி எழுப்புதல் வராது, இனி இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காது என்று சொல்லி உலகம் சொல்றத காதுல கேட்டுக்கிட்டு இருந்தல்ல. உன்னுடைய தாய், உன்னுடைய பெற்றெடுத்த, உன்னை வளர்க்கிற, உன்னை மேன்மைப்படுத்துகிற தாய்க்கு சொந்தமாய் தாயின் உருவில் இருக்கிற கர்த்தரே இன்றைக்கு உன்னை தான் கையில எடுக்க போறாரு. எப்படி தெரியுமா? பயந்து பயந்து வளர்க்கிறதற்கல்ல, ஒரு ராஜரீக அபிஷேகத்தோடு, ஒரு ராஜரீக
கம்பீர சத்தத்தோடு, ஒரு ராஜரீக பலனோடு கர்த்தர் 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 இன்றைக்கு உன்னை எடுக்கிறாரு. நீ அனாதைகள் அல்ல, நீ அனாதைகள் அல்ல. கர்த்தர் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வார். கையை தட்டி கர்த்தர் உன்னை பத்திரமா பார்த்துப்பாரு. ப்ராபசி இது ப்ராபசி, தீர்க்க தரிசனம். கர்த்தர் உன்னை பத்திரமா பார்த்துப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். நீ எந்த நிலைமையில இருந்து வந்திருந்தாலும் சரிதான், கர்த்தர் உன்னை பத்திரமா பார்த்துப்பாரு. ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளை நிலைமை என்னாகும், கர்த்தர் பத்திரமா பார்த்துப்பாரு. என் மனைவி நிலைமை என்னாகும், கர்த்தர் பத்திரமா பார்த்துப்பாரு. என் வேலை விஷயங்கள் என்னாகும், கர்த்தர் பத்திரமா பார்த்துப்பாரு. கையை தட்டுங்களேங்க. எந்த பார்வோன் சத்தம் போட்டானோ அதே பார்வோன் வீட்டில் தனித்துவத்தோடு பிள்ளை வளர்கிறது. எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 27:10 சொல்றாரு, என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்ன செய்வாரா? சேர்த்துக் கொள்ளுவார். அதை அப்படியே கொஞ்சம் மாத்தி வாசிக்கலாம். பார்த்து கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்களேன். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஆமா, எந்த மோசே நாணல் பெட்டில வச்சு மிதந்து மிதந்து அது எங்கேயோ போய் பிச்சை எடுக்க போதோ, அப்படிதான் நினைச்சிருப்பா தாயி, அப்படிதான் நினைச்சிருப்பா. பிச்சை எடுக்குமோ, எங்கேயோ போய் பொழைச்சுக்கடா ராசா, எங்கேயோ போயிடு. உன்னை குறித்த ஒரு தேவ திட்டம் பரலோகத்தில் இருக்கு மகளே. உன்னை குறித்த ஒரு தேவ திட்டம் பரலோகத்தில் இருக்கு மகனே. நீ அடிமையாய் வாழ்கிற கூட்டம் அல்ல, நீ ராஜரீக கம்பீர சத்தத்தோடு ராயல் சொசைட்டி இன் தி வேர்ல்ட், நான் இந்த பூமியிலே ராஜரீக பிள்ளைகளாய் வாழும்படி கர்த்தருடைய அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தம்பி சிராஜி நீ சொன்னா, அண்ணே நம்ம முதல்ல ஃபினான்ஷியலா மேல வரணும்னே. ஆமாண்டா, யாருக்கிட்டையும் காசுல நம்ம கேட்க கூடாதுண்ணே. ஆமாண்டா அவன், ஆமாண்டா யாருக்கிட்டையும் கேட்காதீங்கண்ணே. இப்படி முறைச்சேன். நான் யார்கிட்ட போய் கேட்டிருக்கேன், 5 ரூபா காசு இல்லாம 5 ரூபா தாளில் நடுவில் ஒரு ஓட்ட போட்டு ஒரு கிழவி வந்து காணிக்கை கொடுத்துருவேன் என்கிட்ட. இதை நம்பி ஹோட்டல்ல போய் 2 இட்லி எடுத்துடுவேன். காசு இல்லாது. அன்னைக்கும் இப்படியே தாண்டா நின்று பிரசங்கம் பண்ண, இன்னைக்கு இப்படி தாண்டா நின்று பிரசங்கம் பண்றேன். அப்படின்னு சொல்லுங்களேன். யாருக்கிட்டையும் என் வறுமையை நான் என்ன செய்யறது இல்ல. ஏன்னா என்னை அழைத்தவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு என்னை அழைத்திருக்கிறார். நான் வணங்குகிற ஆண்டவர் பிச்சைக்கார தெய்வத்தை நான் வணங்கலையே, ஏன் ராஜாதி ராஜாவல்ல நான் வணங்குறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க, எங்களை உயர்த்த, எங்களை மேன்மைப்படுத்த, எங்களை பாதுகாக்க அவர் வல்லவருங்கிற அறிவு எனக்குள்ள இருக்கிறாங்க. சொல்லுங்களேன். உடனே அவன் சொன்னான், அப்படித்தானே நீங்களும் இருக்கிறீங்க, இருந்தாலும் என்னத்தை இருந்தாலும் நல்லா கவனிங்க நண்பு தேவனுடைய பிள்ளைகளை. ஒருவேளை நம்ம நினைப்போம், எபி கால் அடிபட்டு நொறுக்கப்பட்டு கால் ஆக்சிடென்ட் ஆகி அண்ணா அப்பளவுல போய் கொண்டு போட்டாங்க. 6 மாத காலம் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் நிறுத்தின. ஓடுறது, போய் பார்க்கிறது, உள்ள நுழையவே முடியாது. அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும் அந்த அப்பளோ ஹாஸ்பிட்டல்ல. பயங்கரமான ஆரம். என்னதான் அவங்க சானிடைசர் போட்டு, என்னதான் அவங்க வந்து கிளீனிங் டெட்டால் போட்டு, என்னதான் அவங்க வாசனை திரவியத்தை தடை வச்சாலும் நாரிக்கிட்டு தான் இருக்கும். நான் சொல்ற உண்மைதானே தம்பி? அன்கான்சியஸ்லே இருப்பாரு. ஸ்பைனல் கார்ட்ல என்ன போட்டிருப்பாங்க, என்ன போட்டிருப்பாங்க, அனஸ்தீசியா போட்டிருப்பாங்க. ஸ்பைனல் கார்ட்ல குத்திருப்பாங்க. கண்ணை திறப்பாரு, எபி அண்ணன் வந்திருக்கேன் பாரு, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கண்ணை மூடிப்பாரு. அப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. கட்டக்கால வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள வருவான்னு தானே சொன்னாங்க. கர்த்தர் இன்னைக்கு என்னோட ஊழியத்துல ரொம்ப நேரம் அதிகமா என்னோட டிராவல் பண்ற தம்பி அந்த தம்பி தான். என்னோட அதிக நேரம் டிராவல் பண்ற அந்த தம்பி தான். முடவனையும் கால் முடியாதவனையும்
வழங்காதவனையும் விளங்காதவனையும் வச்சுதான் கர்த்தர் இந்த ஊழியத்தை கட்டிக்கிட்டு வராரு. ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது. கையை தட்டி அவர் அழைச்சாரு. மோசேயை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அவர் எரேமியா 1:5 பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் அறிந்து ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் வைத்தேன். இவன் தூக்கி கொண்டு போய் பாடுங்க இடத்துல போட்டான். கர்த்தர் சொன்னார், நான் பார்த்துக் கொள்ளுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் பார்த்துக் கொள்வேனடா, கவலைப்படாத. கண்ணீரை தொட ஒண்ணுமில்லாதவங்களை வச்சுதான் கர்த்தர் ஊழியத்தை கட்டுறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயினுடைய தாயினுடைய இருதயம் அப்படிதான் இருந்திருக்கும். எங்கேயாவது போயிடும் புள்ள, எங்கேயாவது ஓடிடும். நல்லா கவனிங்க, கர்த்தர் சரியான இடத்தில் கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அப்படி செய்வார். சங்கீதம் 41:11 சொல்லுது, என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல், ஆண்டவரே வீடு கொடுத்ததுனால நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர். நல்ல கார் கொடுத்ததுனால நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர். நல்ல மைக் வாங்கி கொடுத்ததுனால நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர். நல்ல ஃபெலோஷிப்பை கொடுத்ததுனால நீர் என் மேல் இல்ல. சத்ரு என் மேல பல தடவை மோதி அடிச்சும் என்ன மேற்கொள்ளாம இருக்கிறான் பாத்தீங்களா? அப்பதான் ராஜா தெரியுது நீர் என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீர்னு. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. 79 வயசு தாத்தாவை நான் முந்தா நாள் சந்திச்சேன். பரசலூர் போயிட்டு வரும்போது 79 years old, 79 வருஷம் ரெவரண்ட். அவர் சொன்னாரு, பல நேரம் என்ன கூப்பிட்டாரு, நான் போக முடியல. அன்னைக்கு கிராம ஊழியத்துக்கு போயிட்டு வர மணி 10:15 ஆயிடுச்சு. வம்பா பிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாப்ல. அவர் சொன்னாரு, 1.25 கோடி ரூபாயோட இந்த ஊருக்கு வந்தாங்கய்யா. ரிட்டையர்மெண்ட் பணம் எடுத்துக்கிட்டு வந்தேன். 67 லட்சம் ரூபாய் மருமகனுக்கு வீடு கட்டி கொடுத்தேன். வீடு கட்டி கொடுத்து திருநிலைப்படுத்தி சுவிட்சை போடும்பொழுது மின்சாரத்தை ஆன் பண்ணும் போது வீட்டை விட்டு வெளியில போடான்ட்டானா மருமகன். பரதேசியாய் வெளில வந்தாங்கய்யா. இன்னைக்கு இந்த தாயாருடைய பென்ஷனோட தான் வாழ்றேன். இன்னைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, 1 ரூபா கிடையாது. நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், எல்லாருக்கும் போது கொண்டு எங்கேயா கொடுத்துருவீங்கப்பா. என்கிட்ட வர டிக்கெட் பூரா அப்படிதான் வரும். வந்து சொல்றது சாட்சியை கேட்டீங்கன்னா, நான் அம்மா வச்சிருந்தாங்க, இம்மா வச்சு எங்கேயா கொடுத்த, அங்கங்கே கொடுத்த, இப்ப என்ன வச்சிருக்க? இப்ப ஒண்ணும் இல்லை கதா, பாருங்களேன், ஒண்ணும் இல்லை. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்யணும் தாத்தா? ஜெபம் பண்ணுங்க. அவர் சொன்னாரு, நான் கொரோனாவில் மாட்டிக்கிட்டேங்கய்யா. என் புள்ள, ஒரு புள்ள ஹைதராபாத்ல இருக்கு, ஒரு புள்ள இங்க இருக்கு. என்னை ஏறிட்டு பார்க்க கூட ஆள் கிடையாது, என்னை விசாரிக்க யாரும் கிடையாது. கொரோனாவில் மாட்டிக்கிட்டேன். ஆனா தெய்வம் என்ன இன்னைக்கு ஜீவனோட வச்சிருக்கிறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார். அந்த அழைப்பு என்றைக்குமே மாறாது. அவர் தான் சொல்றார், நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். இந்த வருஷம் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையோட நீங்க வீட்டுக்கு போங்க. இந்த மாசம் கர்த்தர் என்ன பத்திரமா பார்த்துப்பார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பத்திரமாய் தேவன் என்னை பார்த்துக் கொள்வார். பத்திரமாய் பார்த்துக் கொள்வார். மோசே பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. காலம் வரும் வரை, இந்த குறிப்பிட்ட காலம் 40 வயது வரும் வரை வெளியே கொண்டு போனார். அங்கேயும் பத்திரமா தான் பாதுகாத்தாரு. அப்புறம் மறுபடியும் 80 வயசுல மறுபடியும் கொண்டு வந்தாரு. அப்பையும் பத்திரமா பாதுகாத்தாரு. முறுமுறுக்கிற ஜனங்களுக்கு மத்தியில், விசுவாசம் இல்லாத சந்ததியார் மத்தியில், கல்லறிந்து கொல்ல நினைத்த ஜனங்கள் இஸ்ரவேலருக்கு மத்தியில் பத்திரமா பாதுகாத்தார். சீனாய் மலையிலே பத்திரமாயும் அடக்கமும் பண்ணினார். இது வரைக்கும் மோசே கல்ற யாருக்கும் தெரியாது. பிறந்தது எப்படி? பயத்தில் பெற்றார். வளர்ந்தது எப்படி? பயத்தில் வளர்ந்தார். கொண்டு போய் நாணல்ல கொண்டு வச்சுட்டாங்க. கர்த்தர் ராஜரீக மகிமையோடு இன்னைக்கு இதே காரியம் உங்க குடும்பத்தில் நடக்கும் நான் நம்புறேன். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் அதை எடுத்துக்கிறீங்க? உங்களுடைய பிசினஸ் அது நடக்கும். பயந்து பயந்து இருந்த காலங்கள் மாறி போகும். கர்த்தர் உங்களை தைரியத்தோடு, கர்த்தர் உங்களுக்கு மகிமையோடு நல்லா அப்படி தெம்பானிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரே ஒரு காரியம் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். என்னன்னா, ஆண்டவரை நிமிந்து ஊழியம் செஞ்சே பழகிட்டேன் ஆண்டவரை. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆவியானவர்கிட்ட இப்படி நின்று பேசியே பழகிட்டேன். 24 வருஷம் அப்படியே நின்றுட்டேன். என் ஆண்டவரால முடியாது, இந்த உலகத்துல யாராலும் முடியாதுன்னே சொல்லி பழகிட்டேன். அதனால எந்த சூழ்நிலை குனிஞ்சி ஊழியம் பண்ண வச்சிடாதீங்க. ஆண்டவரை பிரச்சனை தான் அப்படி செய்ய வைக்காதீங்க. எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற கிருபையை தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இரண்டாவது ஆதியாகம புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் படிங்களேன். 8ஆம் வசனத்துல இருந்து யாராவது ஒருத்தர் பத்தி படிங்க.
என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் என்ன கேக்குறாரு? தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். நிறைய பேர் இன்னைக்கு क्वेश्चन எழுதல, நிறைய பேருக்கு அது எங்க, இது எங்க, இது எப்படி, அது எப்படி. மில்டன் ஐயா அப்படிதான் வந்தார் ஆம்பூருக்கு. 100 பக்கம் இல்ல, 100 பக்கம் தன்னுடைய பிரச்சனைய என்ன சின்னலுங்கய்யா, இவருடைய பிரச்சனைய 100 பக்கத்துல எழுதி கொண்டு வந்தார். ஒய்ஃபோட பிரச்சனை அதான் உங்க பிரச்சனை தான். அவர் ஒய்ஃப் என்ன, நீங்க என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. ஆமென். 100 பக்கத்துல படிக்க கூட எனக்கு தெரியல. 2 பக்கம் இப்படி பிரிச்சேன். ஐயா கர்த்தர் பார்த்து வர கிளம்புங்க ஐயா. அவர் நிறைய சொன்னாரு. எங்க சிஎஸ்ஐ வச்சிருக்காரு போல, கையில் எடுக்கிறாரு பாருங்களேன், வச்சிருக்காரு பாருங்க, வச்சிருக்காரு பாருங்க. இவ்வளோ பிரச்சனையோட நீங்க வந்தாரு. இவ்வளோ பிரச்சனைக்கு பதில் கிடைச்சிட்டாயா? கூப்பிட்டு பேசிட்டாங்க, தரண்டாங்க. கையை தட்டுங்களங்க. அதான் நம்ம ஆண்டவரே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் போயிட்டு வந்ததுல இருந்து இவருக்கா ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். நிறைய நினைக்கிறோம். உட்காருங்கய்யா, 100 பக்கம் வச்சிருக்கங்க. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி முடியுமோ, யார் நமக்கு என்ன செய்வா? எல்லாரும் வாயை திறந்து ஒரே வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் பத்திரமா பார்த்துப்பாரு. கர்த்தர் பத்திரமா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்ன செய்வாரு? பத்திரமா பத்திரமா பார்த்துப்பாரு. கவலைப்படாத. அது எந்த விஷயமா இருக்கட்டும், வீடு கட்ட போறீங்களா, அது எந்த விஷயமா இருந்தாலும், என்ன பண்ண போற, பிள்ளைகளோட எதிர்காலம், படிக்கிறான், வெற்றி அடைய முடியல, கர்த்தர் பார்த்துப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஈசாக்கு அப்படிதாங்க கேட்கிறான். அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. அந்த சின்ன இருதயத்தோட 17 வயசு பையன், இளமையான பையன். யோசனை பண்ணி பாருங்க. கட்டை இருக்கு, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடு ஆடு எங்கயா இருக்கு? பிளஸனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை பிள்ளைக்கு வந்துச்சு. எனக்கு உண்மையா சொல்ல தாங்கவே முடியல. அந்த நேரத்தில் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு அம்மா வந்து, ஐயா நான் பைத்தியமா இருந்தோம்யா, நான் மென்டலா இருந்தேங்க ஐயா, நீங்க தலையில கை வச்சீங்க, அற்புதம் நடந்துச்சு. அங்கேயும் என்னயா இது, எங்க போனாலும் சுத்தி சுத்தி வருதே. அந்த ஹாஸ்பிட்டல் உட்காந்து நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? இந்த ஆபிரகாமினுடைய விசுவாசத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் வச்சு பார்த்தா ஆண்டவருக்கு யாரோட விசுவாசம் பிடிக்கும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த யோபுடைய விசுவாசத்தையும் ஹென்ரிசாமியுடைய விசுவாசத்தையும் ஒரு தராசுல வச்சா யாருடைய விசுவாசம் ஆண்டவருக்கு பிடிக்கும்? ஒரே ஒரு ஜெபம் பண்ண, அந்த இடத்துக்கு என்ன கொண்டு வாங்கப்பா ப்ளீஸ். அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. 17 வயசு பையன் கேக்குறாங்க. தம்பி வாசிங்க. 17 வயசு பையன் கேக்குறான், ஆட்டுக்குட்டி எங்க? அப்பா கட்டி பிடிச்சி அழுது மூக்கு சிந்தி போட்டு உன்னதாண்டா கேட்டாரு. அவரு சொன்னாரா? ரொம்ப சிம்பிளா சொன்னாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஹalleluya. இல்ல வாயத்தரன் சொல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மனைவி வீட்லயே விட்டுட்டாப்ல. ஏன்? கிழவி பொல்லாத கிழவியா இருக்கும், அதனால வீட்லயே விட்டுட்டாப்ல. அழுவ வச்சு நம்மள காலி பண்ணிடுவாளுங்க. வேலைக்காரனை கீழே விட்டுட்டான். ஏன்? 3 பேர் சேர்த்து நம்மள போட்டுட்டா அப்படின்னு ஆபிரகாம் நினைச்சிருந்திருப்பாப்ல. வேலைக்காரனை கீழே விட்டுட்டாரு, ஒத்த ஆளை கூட்டு மேல போறாரு. நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த அற்புதம் நடப்பதற்கு இவங்க செஞ்ச ஒரு 3 காரியம் சொல்றேன். வாசிங்க 9ஆம் வசனம். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லு, தேவன் எங்கே சொல்லுகிறாரோ அங்கே வாசம் பண்ணு. அல்லேலூயா. தேவன் எங்கே சொன்னாரோ அங்கே இருப்பா. தாவாத, ஓடாத. ஆண்டவர் உன்னை எங்க இருக்க சொன்னாரோ அங்கே இரு. ஆண்டவர் உன்னை எங்க வர சொன்னாரோ அங்கே இரு. ஆமென். தெய்வம் உன்னை கொண்டு வந்து எங்க விடுதலை ஆக்குகிறாரோ அங்கே இரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் சொன்ன இடத்திற்கு வரும்பொழுது துடிச்சலாய் நாம் சொல்ல முடியும், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஆமென். எலியாவோட ஜெபம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவைகளை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்பதை நினைத்தருளும். இவைகள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி தான் செய்தேன், நீர் சொன்னதை தான் நான் செய்தேன். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? இப்ப நம்ம ஈசாக்கு ஆபிரகாமுக்கும் தேவன் சொல்லிய இடத்திற்கு வந்தார்களாம். இதை விட்டுட்டு மாறி போனா பிரச்சனை. மோரியா தேசத்துக்கு போனா எனக்கு பிடிச்ச தேசத்தான் போவானா பிரச்சனை.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்தில் தேவன் உங்களை வைக்க விரும்புகிறாரோ, எந்த இடத்தில் தேவன் உங்களை ஸ்டாண்ட் பண்ண விரும்புகிறாரோ, எந்த இடத்தில் வைத்து தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறாரோ, அதே இடத்தில் இரு. கர்த்தர் உன்னை பார்த்துக் கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது அவங்க செஞ்சது அதே வசனத்தை படிங்களேன். வந்து அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, ஆல்ரெடி இருந்த பலிபீடத்துல இல்ல, பலிபீடத்தை உண்டாக்கி நீ வளர்த்துக்கணும் ஆண்டவருக்காக. நான் யாருடைய அஸ்திபாரத்துல நிக்கல, நான் யாருடைய அஸ்திபாரத்துல நானே நிக்கவே இல்லை. எனக்கு பிடிக்காது. இந்த புள்ள கூப்பிட்டே கிடக்கு, எங்க ஊருக்கு உபதேசியாரா வந்துருங்கண்ணே, பாத்துக்கலாம் போய்க்கலாம். அது அப்ப சத்தியம் தெரியாத காலம் முடியாந்தோம், செஞ்சோம் 12 வருஷம். இப்ப ஒரு அழைப்பு இருக்கு, இறங்கணும்னா ஆபத்து. ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். அப்படின்னு சொல்லுங்களேன். வாயால சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கட்டு பலிபீடத்தை, ஸ்தோத்திரம் சொல்லு. திறந்தா ஆத்திரமா வருதுங்கறியா? வாய் திறந்து சொல்லுங்க, ஃப்ரீடாக சொல்லுங்க, ஸ்தோத்திரம் 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 அட சொல்லுங்க. துதி பலியை செலுத்துங்க, நன்றி பலியை செலுத்துங்க. ஆமென். வாயை திறந்து ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு தேவையானது அவர் பார்க்கணும்னா இந்த வாயால நான் பலிபீடம் கட்டணும். நல்லா கவனிக்கணும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பலிபீடம் என்பது நீ கர்த்தருக்காய் செய்கிற கிரியை. ஆமென். எப்பயும் 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன், தூங்கி பல்ல நடக்கிறது 11 மணினா, அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு வந்து பாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்காமையா இருப்பாரு. ஆபிரகாம் கேட்டது புள்ளைய கேட்டாருங்க ஆண்டவர். உங்ககிட்ட கேட்டது என்கிட்ட கேட்டது இல்ல. ஆண்டவர் ஆபிரகாம் கேட்டது உன் 17 வயசு புள்ளைய கொண்டு வந்து தகன பலியா கொடுறானாரு. அதுக்கே இந்த மனுஷன் அதிகாலை எழுந்தானா. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமீன் சொல்லி புள்ளைய கேட்டாரு. இன்னைக்கு என் பிள்ளைக்கு சின்ன ஒரு இது வந்தோடனே எனக்கு தாங்க முடியல. இந்த ஆபிரகாமினுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் அது? யோபுவினுடைய 10 பிள்ளைகள் செத்து போகுதுன்னு துர்ச்செய்தி காதுல வாங்குது. இவன் சொல்றான் பயப்படாமல் இருந்தானா. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பலிபீடம் எங்க கட்டணுமோ அங்க கட்டு. ஆமென் சொல்லுங்க. எங்க இருக்கணுமோ அங்க வா. கர்த்தர் உன்னை எங்க வைத்து ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரோ அங்கேதான் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். மூணாவது ஒரு காரியம் செஞ்சான், தன் பிள்ளையை ஒப்பு கொடுத்துட்டான். வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பழகுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஆமென். பக்கத்துல கை பிடிங்க, வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பழகுங்க. வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க. நான் ஒப்பு கொடுக்கவே மாட்டேன். எந்திரிப்போம்ல, நீ சொன்னா காலைல 5 மணிக்கு எந்திரிக்க முடியுமா? இரு, நீ ஆரம்பி 10 மணிக்குனா நீ ஆரம்பியே. நாங்க 11:30 தான் வருவோம். எங்களுக்குன்னு நேரம் இருக்கும்ல. இது ஒப்பு கொடுத்த வாழ்க்கை இல்ல, ஒரு 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 சாக்ரிஃபைஸ் இல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை யாரை கொண்டு கர்த்தர் எழுப்புவார் தெரியுமா? யாரை தெரியுமா எழுப்பினா? நெகேமியாவுல ஒரு கையில ஈட்டியை வச்சுக்கிட்டான், ஒரு கையில வேலையை பார்த்தான். ஒரு கண்ணால அங்க பார்த்தான், ஒரு கண்ணால இங்க பார்த்தான். அவனை வச்சுதான் கர்த்தர் அலங்கத்தை கட்டுறாரு. ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து பாரு. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும்? என்னைக்கு நீங்க அதை சொல்றீங்களோ வாயை திறந்து, கர்த்தர் ஒன்ன பார்த்து பாரு. நான் அடிக்கடி சொல்லிட்டு நான் வெளியில போகும்போது, ஊழியத்துக்கு போகும்போது சொல்லிட்டு போவேன், உங்க வேலையை நான் போறேன் டாடி, என் குடும்பத்தை நீங்க தான் பார்க்கணும். என் பிள்ளைக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க தான் பார்க்கணும். என் மனைவிக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க தான் பார்க்கணும். போயிட்டு 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு வருவேன். விசாரிக்க கூட ஆள் இருக்க மாட்டான். நீங்க தான் பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு என்னுடைய பிரச்சனையை கர்த்தர் பார்த்துப்பாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் பார்த்துக்கோ. என் பிள்ளையை நான் கொடுக்குறேன் போ. அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். வாக்குத்தத்தத்தின் பிள்ளை இது. அவர் தான் கொடுத்தாரு. எப்போ? நாடி நரம்பெல்லாம் செத்து போன பிறகு, கர்ப்பம் செத்து போன பிறகு, பெண்களுக்குரிய வழிபாடு நின்ற பிறகு கர்த்தர் கொடுத்த பிள்ளை. இத கேட்கிறாருன்னா ஏதோ ஒரு சீக்ரெட் உள்ள இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இதை என்கிட்ட கேட்கிறாருன்னா ஏதோ ஒரு விஷயத்தை உள்ள வச்சு கேட்கிறாரு. அவர் அறிவை புரிஞ்சுக்கிற அளவு நமக்கு ஞானம் கிடையாது. அவருடைய ஞானத்தை யோசிக்கிற அளவு நமக்கு என்ன கிடையாது? டெப்த் கிடையாது. ஒண்ணு தெரியும், ஆண்டவர்ட்ட அப்படியே விழுந்துறது. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நம்புங்க, அப்படியே நம்புங்க. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா. இலங்கையில நானும் தம்பியும் ஊழியத்துக்கு போயிருந்தோம். முல்லைத்தீவு பகுதி, அந்த மூங்கிலாறு பகுதியில் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக
4 வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 வருடத்திற்கு முன்பாக நாங்கள் போயிருந்தோம். எங்களை கூட்டு போனவரு எங்களை விட்டுட்டு இங்க ஓடியாந்துட்டாப்ல, இந்தியா ஓடியாந்தார். ஃபர்ஸ்ட் டைமா இலங்கை போயிருக்கிறேன். எனக்கு தெரியாது, அங்க யாரையுமே தெரியாது. ஒரு நாள் ஃபுல்லா என்ன படுக்க வச்சு தூங்க வச்சுட்டாங்க ரூம் உள்ளே. கட்டுப்புனா செம கட்டுப்பு எனக்கு. என்னன்னா வந்திருக்கிறது ஊழியத்திற்கு, இங்க வந்து தூங்குறதுக்கு எங்க ஊர்ல இடம் இல்லையாடா, அங்க வந்து படுக்க வச்சுக்க. அப்படி இப்படி தட்டு மாதிரி பாஸ்டர் ஜோசப்பை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. மூங்கிலாறுல இருக்கிற ஜோசப் அங்க இருந்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள்ல ஒரு 20 சர்ச்சில் பேசினேன். மிராக்கிள், அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள். இன்னைக்கும் அவங்க கான்டாக்ட்ல தான் இருக்காங்க. பல அற்புதங்கள். குண்டடிப்பட்டவன், நெத்தியில அடிப்பட்டவன், கைகாலில் அடிப்பட்டவன், உடைக்கப்பட்டவன், சத்துருப்பிடியில இருக்கிறவன், கட்டியா இருக்கிறவன், பலவீனத்தில் இருக்கிறவன், எல்லாத்தையும் கர்த்தர் ஹீல் பண்ணார். ஒன்றுக்கும் நான் தகுதி கிடையாது என்பது எனக்கு தெரியும். முடிச்சாச்சு. என்னை அருமையா கவனிச்சுக்கிட்டாங்க. எபினேசர் வேற அந்த கால் வேற மடக்க முடியாதா, அங்கே டாய்லெட்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு காட்ட மாட்டாங்க, வெளியில இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி தான் இருக்கும். எவ்வளோங்க? 2 அடிக்கு 2 அடி தான் சைஸ் டாய்லெட்டு. பொது இடத்துல போக முடியாது. போனா அடிச்சு கொண்டு வாங்க நம்மள. இலங்கையில் அவ்வளவு சுத்தமான ஒரு நாடு அது. அதுல எப்படிதான் இவர் 14 நாள் காலை கடனை முடிச்சாரோ தெரியாது. எனக்கு இன்னை வரைக்கும் அது ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கே கஷ்டமா இருக்கும், அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது. முடிச்சாச்சு. அவ்வளோ கஷ்டம். நைட் எல்லாம் கொசுக்கடி. 5 நாள் தான் தாங்கிடுச்சு. அந்த நேரம் பிளஸன் பிறந்த நேரம். பிளஸன் பிறந்து ஒரு 3 வருஷம் என்னமோ, 3 வயசு என்னமோ. காட்சன் எனக்கு அங்க போய் 4 நாள்ல அழுவ வந்துருச்சு. பிள்ளைகளை பார்க்கணும்னு ஆசை வந்துட்டு எல்லாம் தூங்கிட்டு எனக்கு நைட்டு எல்லாம் பிள்ளைய நினைச்சு அழுதுகிட்டே படுத்து கிடப்பான். ஆண்டவரே சீக்கிரமா ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். அப்ப நினைப்பேன், மிஷனரி எல்லாம் எப்படி போயிருக்காங்க. எல்லாம் அருமையா கவனிச்சாங்க. முடிச்சுட்டு வரும்பொழுது பாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஐயா இந்த 14 நாள் உங்களோட நான் தங்கியிருந்தேன், எதுக்காக ஜெபம் பண்ணணும்? அவர் சொன்னாரு, என் மகளுக்கு யுத்தத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணங்கய்யா. யுத்தத்துல எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டோம், குடும்பமே தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டோம். யுத்தம் ஓஞ்சிச்சு. யாரு உயிரோட இருக்கா, யாரு செத்து போனாங்கிறது கூட தெரியாது. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால அவருக்கு நாங்க செஞ்ச ஊழியத்தை ஆண்டவர் நினைச்சு எங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்தாரு. இப்போ மணமகனையும் இங்கதான் வச்சிருக்கிறாரு பக்கத்துல. ஆனா கல்யாணத்துக்கு பணம் கிடையாதுயா. கல்யாணம் பண்ணணும் நாங்களும் யுத்தம் முடிஞ்சு 3 வருஷமா பிளான் பண்றோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு ஜெபம் போங்கய்யா. 14 நாள் சோறு போட்ட மனுஷனாச்சே, கண்ணு மூடி 2 சொட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ணி, ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்தது, இன்னும் 3வது மாதம் இந்த திருமணம் நடந்து முடியும். அவர் சொன்னார், இது எப்படியா முடியும்? 10 காசு என் கையில காசு கிடையாது, எப்படி இது முடியும்? எப்படி முடியும்னு அன்னைக்கு மரியாளமாவும் கேட்டுச்சு, இது எப்படி ஆகும்னுச்சு. அன்னைக்கு தேவதூதன் சொன்னான், பரிசுத்த ஆவியானவர் உன் மீது வந்து நிழலிடுவார், உன்னதமான ஒரு மேல் வருவார். கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கையா, நடக்கும்ட்டு வந்துட்டேன். கரெக்டா 2.5 மாசத்துல திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை நம்முடைய காரியங்கள் நம்ம இப்படி யோசிப்போயா, எப்படி இது முடியும், எப்படி இது நடக்கும், எப்படி இந்த காரியத்தை நான் சக்சஸ் பண்ணுவேன் தெரியாது. கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. எப்படி முடியும் தெரியாது. பிள்ளையோட கல்யாணம் எனக்கு தெரியாது, கர்த்தர் நடத்துவார். பொண்ணுடைய வேலை விஷயம் தெரியாது, கர்த்தர் நடத்துவார். அப்பனுடைய சரீர பிரச்சனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரை நடத்தினார், இனியும் நடத்துவார். ஆமென். சர்ச்சு கட்டணுங்க. தாவீது 1 நாளாகமம் புத்தகத்துல 29ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அவன் சொல்றான், இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு நான் என்ன செய்றேன்? கொடுக்கிறேன். ஊழியத்தின் தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. ஊழியத்தினுடைய வளர்ச்சியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஊழியத்தினுடைய தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆவிக்குரிய வாழ்வை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.
ஆனால் நான் ஒன்று செய்ய வேண்டும், என்னிடத்தில் உள்ளதை நான் ஆண்டவருக்கு கொடுத்து பழக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னிடத்தில் இருக்கிறதை நான் ஆண்டவருக்கு கொடுத்து பழகணும். அவன் சொல்றான், என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் இருக்கிற வாஞ்சையினால், என் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வாஞ்சையினால். இந்த மனுஷன் மில்டன் ஐயா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்க்கறேன், ஏசி வீடு வைக்கிறார்ல, போய் பார்த்துட்டு வராரு. அப்புறம் டென்சிங் டேனில பார்த்துட்டு வராரு. இங்கேயும் வராரு. ஸ்டேஷன் ஒன்று தான், ஆம்பூர் தான் ஸ்டேஷனு. ஆம்பூர்ல இருந்து ஏசி வீடு வைக்கிறார். எவ்வளவு தூரம்யா? 350 கிலோமீட்டர். மதுரை எத்தனை கிலோமீட்டருங்கயா? 270 கிலோமீட்டர். தரங்கம்பாடி எத்தனை கிலோமீட்டருங்கயா? எப்படி ஒரு 300 இருக்குமா? 200 இருக்கும். 250 வச்சுக்காங்க. 250 கிலோமீட்டர் 2-3 வாரத்துல மாசந்தோறும் இப்படி செய்யறாருன்னா அவருடைய வாஞ்சை கர்த்தர் கனப்படுத்தாம இருப்பாரா? சொல்லுங்க வாய் திறந்து. நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆலயத்தின் மீது ஒரு வாஞ்சை, தேவனுடைய ஊழியத்தின் மீது ஒரு வாஞ்சை, தேவனுடைய ஊழியக்காரன் மீது ஒரு வாஞ்சை, தேவனுடைய ஊழியக்காரனுடைய குடும்பத்தின் மீது ஒரு வாஞ்சை. கீபோர்டு வாசிக்கணும்னா வாஞ்சை, கேமரா பிடிக்கணும்னா வாஞ்சை. ஆமென். பாக்கி எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியதை சரியா செய். உன் வேலை என்னவோ அதை நீ கரெக்டா பண்ணு. அவர் வேலையில அவர் கரெக்டா இருப்பாரு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமென் சொல்லுங்க. உன்னுடைய வேலை ஜெபிக்கிற வேலை செய், துதிக்கிற வேலை துதி. எங்க நிக்க சொல்றாரோ அங்க நில்லு. எப்படி பலிபீடம் கட்ட சொல்றாரோ பலிபீடத்தை கட்டு. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்களேன். புள்ளைய நாணல் பெட்டிக்குள்ள வச்சிட்டாங்க ஐயா, புள்ள போய் பிச்சைக்காரங்கையில மாட்ட போதியா நினைக்காத. நாணல் பெட்டியில வச்சிட்ட. நாணல் பெட்டியையும் புள்ளையும் கர்த்தர் பார்த்துப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு தெரியும் இந்த பிள்ளை எங்க வளர்க்கணும்னு, அவருக்கு தெரியும் இந்த பிள்ளையை நான் எப்படி கொண்டு வரணும்னு. ஆமென் சொல்லுங்க. ஈசாக்க தூக்கி கிடத்திட்டு கத்திய தூங்கிட்டான் ஆபிரகாம். கர்த்தர் சொன்னாரு, பிள்ளையாண்டான் மேல கைய போடாதடா. அரே, இந்த புள்ள ஓம் புள்ள இல்லடா, இந்த புள்ள வாக்கு தத்தத்தின் புள்ளடா. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பிள்ளையை குறித்து உனக்கு அக்கறை இருக்கோ இல்லையோ, இந்த பிள்ளையை குறித்து எனக்கு அதிக அக்கறை உண்டு. நல்லா கவனி. இந்த புள்ள பிறந்தது எப்படி தெரியுமா? நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போனது. உன்னுடைய மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போனது. உன்னுடைய மனைவியினுடைய கர்ப்பத்தில் இருக்கிறதால பெண்களுக்குரிய வழிபாடுகள் நின்று போனது. அவள் நகைத்தாள், இனி பிள்ளை பெற கூடுமோ என்று. அப்படிப்பட்ட நேரத்தில் என் வாக்குத்தத்தம் உயிர் கொடுத்து பிறந்த புள்ளடா இது. இந்த பிள்ளையை குறித்து உன்னை விட அக்கறை எனக்கு அதிகமா இருக்குடா. ஆனா ஒன்னே ஒண்ணு, லேசா உனக்கு செக் பண்ணி பார்த்தேன். இவன் எனக்கு பயப்படுவானா, பயப்பட மாட்டானா, கீழ்ப்படிவானா? உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எதுக்குன்னு நினைக்கிற கவிதா? உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எதுக்குன்னு நினைக்கிற எபினேசர் அமல்ராஜ்? உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எதுக்குன்னு நினைக்கிற ரீகன்தாஸ்? உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எதுக்குன்னு நினைக்கிற மில்டன்? நீ தேவனுக்கு பயப்படுகிறவனா இல்லையா என்பதை தேவன் சோதித்து கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஆமென் சொல்லுங்களேன். கொடுப்போமே, கொடுத்து பாப்போமே. கேட்கிறான பயப்படல, கொடுப்போம். வளர்ந்த பிறகு பிப்பிளிக்கு பிலாப்பியா இல்ல, வர்றானா, கண்ணீர் வடிக்கிறானா, ஜெபிக்கிறானா, டாட்டா காட்டிட்டு கிளம்புறானா, இதுல தெரிஞ்சு விடும்டா உங்க கதை. என் ஊழியத்தினுடைய ஆசீர்வாதம் கல்யாணம் பண்ணா ஓடிடுவாங்க. கல்யாணம் பண்ண ஒரே ஓட்டம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கல்யாணம் பண்ற ஜாக்கிரதையாரு, கல்யாணம் பண்ற ஜாக்கிரதையாரு, கல்யாணம் பண்ற. ஏன்னா எத்தனையோ பார்த்தாச்சு. ஒரு புதிய ஒரு வரவு வந்த உடனே நித்திய உறவை இழக்கிறோம். நித்திய உறவை இழக்கிறோம். நல்லா கவனிங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து கொள்ள வேண்டுமானால் தேவன் உங்களை எங்க வச்சாரு அங்கதான் இருக்கணும். அதுதான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. கோச்சிக்கிட்டு போவாதீங்க, அது ஆசீர்வாதம் இல்ல. கர்த்தர் உன்னை எங்க வச்சாரோ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஆமென். என் வேலையை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். என்னுடைய வேலை ஸ்தலங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நான் மனுஷனுக்காக ஓடல, மனுஷ முகத்தை பார்த்து ஓடல. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என். நாங்க நம்பி இருக்கிற கண்மலை இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நாங்க நம்பி இருக்கிற கண்மலை இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு இடத்துக்கு பிரேயருக்கு போனா, ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு அம்மா அலறுது. சும்மா ஜெபம் பண்ணிட்டு தான் அலறி கீழே விழுந்துட்டு பொத்துன்னு விழுந்துச்சு. அது சொல்லுது, இங்க ஏன் நீ வந்த, உன் எல்லாம் அங்கேயே தானே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இல்ல, நீ யாரா எனக்கு எல்லையை வகிக்கிறது? என் பூமி என் தேவனுடைய பூமிடாது. ஆமென் சொல்லுங்களேன். என் தேவனுடைய பாதப்படி இந்த பூமி.
அல்லேலூயா. அது சொல்லுது நீயா வந்த, அது உன்னை கண்டுபிடிக்கும் நீ யாருங்கிறத. அவன் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். எந்த சூழ்நிலையும் மாறாத, எந்த நிலைமையிலும் மாறாத. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்றேன், உன்னை நிச்சயமாய் விடுவிப்பார். என்ன செய்வார்? இது ப்ராப்பர்ட்டிகளை நான் சொல்றேன், அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். உன்னை நிச்சயமாய் விடுவிப்பார். எரேமியா 39:18 கொஞ்சம் வாசிங்க யாராவது. எரேமியா 39:18. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியால், இதை நீ நம்பினபடியால் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல, பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல. உன்னை நிச்சயமாய், ஆண்டவருடைய வார்த்தை எப்பயுமே ஆம் என்றும், அந்த வார்த்தை எப்படி இருக்குதா? ஆமென் என்றும் இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன், உன்னை நிச்சயமாய் நான் விடுவிப்பேன். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்க விடுதலை உண்டு. யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:36 குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவர் ஒரு தடவை சொன்னாலே அப்படி நடக்குமா? அவர் சொல்றாரு, நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறான் தேவன் என்னை விடுவிப்பார்? ஏதோ ஒரு சிக்கல் பிரதர், ஏதோ ஒரு காரியம் என்னை தடுத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். God's upon the month. தேவன் நிச்சயித்திருக்கிற இந்த மாதத்திலே ஒரு நிச்சயமான விடுதலையை, ஒரு மெய்யான விடுதலையை, ஒரு மெய்யான சுகத்தை தேவன் தரப்போகிறார். உன் போராட்டங்கள் ஓயப் போகிறது என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென் சொல்லுங்களேன். உன் போராட்டம் ஓயப் போகிறது. உன்னை நெருங்கி வருகிற சத்துருக்கள் உன்னை விட்டு விலகி ஓடப் போகிறான். சங்கீதம் 37:40 சொல்லுது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பினபடியால் அவர்களை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆயத்தர சொல்ல, கர்த்தர் என்னை விடுவிப்பார். ரொம்ப சீக்கிரம் ஒண்ணு நினைக்கிறேன். தானியேல் 3:17 பாத்தீங்கன்னா, தானியேல் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க வாசிங்க. தானியேல் 3:17. நாங்கள் எல்லாரும் ஆயத்தர சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க, எங்களை விடுவிக்க, எங்களை உயர்த்த, எங்களை மேன்மைப்படுத்த, எங்களை பரிசுத்தமாய் வாழ வைக்க, எங்களை சாட்சியாய் நிற்க வைக்க, பாவத்தை ஜெயிக்க வைக்க என் தேவனால் முடியும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறபடியால் நாங்கள் விடுவிக்கப்படுவோம். எல்லாம் சொல்லுங்க வாய் திறந்து. அல்லேலூயா. நாங்கள் விடுவிக்கப்படுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு 3 காரியம் சொல்றேன். எகிப்தின் சுமையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள். எகிப்தினுடைய பாரம். யாத்ராகமம் 6:7 கொஞ்சம் வாசிங்க. யாத்ராகமம் 6:7. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். எல்லாம் பக்கத்துல கைப்பிடிங்க. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. உங்களை தேவன் தம்முடைய ஜனமாய் சேர்த்துக்கொண்டு உங்களுடைய தேவனாய் இருப்பார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்ற வாசிமா. உங்கள் மேல் எகிப்தியர் எகிப்தியனுடைய சுமையை நீக்கி உங்களை விடுவிக்கிற எகிப்தியன் ஒரு சுமையை உங்க மேல வச்சாயா? இந்த உலகம் ஒரு சுமையை உங்க மேல வச்சுச்சு. இந்த பாவம் உங்க மேல ஒரு சுமையை வச்சுச்சு. வல்லமைகள் உங்க மேல ஒரு சுமையை வைத்தது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பிப்ரவரி மாதம் இந்த பார்வோனின் சுமையை நான் நீக்கி உன்னை விடுவிக்க போகிறேன். இதுவரை நீ அடிமைப்படுத்தப்பட்ட சந்ததி, இதுவரை நீ அடிமைப்படுத்தப்பட்ட ஜனம், இதுவரை நீ ஒரு சுமையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு தலை குனிந்து நடந்தாய். ஆனால் இப்பொழுது கர்த்தராகிய நான் இந்த எகிப்திலிருந்து உன்னை தம்முடைய பலத்த கரத்தினாலே புறப்பட செய்ய போகிறேன். கையை தட்டி விசுவாசிக்கிறவன் நல்லா தட்டணும். நீ போகும்போது அப்பாவுடைய கரத்தோடு போகணும். நீ போகும்போது ராஜரீக பலனோட போகணும். காண்டா மிருகத்து ஒத்த பலனோடு கர்த்தர் உன்னை கொண்டு போகணும். இதுவரை நீ சுமந்து போனாய், ஆனால் இப்பொழுதோ நான் விடுதலையோடு அநேகருடைய சுமையை நீக்கி போடுகிற பிள்ளைகளாய் மாறப் போகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. என் சுமையே பெரிய சுமையா இல்ல, உன்னை பார்க்கிறவன் சுமையை இறக்கி வைக்கிற பிள்ளைகளாய் நீ இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உன்னை பார்க்கும் போதே ஐயா என் கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லும் போல இருக்குயா, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளா
எகிப்தினுடைய சுமையை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். ஆமென். சங்கீதம் 18:17 சொல்லுது, என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்ருவுக்கு என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்ன செஞ்சாரா? விடுவித்தார். அநேக தரம் அவர்களை விடுவித்தார். சங்கீதம் 106:43. அநேக தரம். நீங்க நான் விசுவாசிக்கிறேன், உங்க மேல இருக்கிற சாப கட்டு. நான் தான் நைட்டு விஷன்ல பார்த்தேன். கர்த்தரோட பேசிதான் கொண்டு வந்திருக்கிறாரு. சர்ப்பத்தின் வாயிலிருந்து அநேக மீன்கள் இன்னைக்கு மீட்டெடுக்கப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்க. நான் வரும்போதே கார்ல சொல்லிக்கிட்டே வந்தேன், இந்த ரேமா அநேக சத்ருவின் வாயிலிருந்து மீன்களை மீட்கிற ஒரு ரேமாவா இன்றைக்கு மாறும். ஆமென் சொல்லுங்க. அவனுக்கு சின்ன மீன் சில்ட்ரன்லாம் அவனுக்கு இது இல்ல, டார்கெட் இல்ல. அவனுடைய டார்கெட்டே கேமரா பிடிக்கிறவன் தான். அவனுடைய டார்கெட்டே இந்த கீபோர்டு வாசிக்கிறவன் தான். அவனுடைய டார்கெட்டே இந்த எக்ஸ்ட்ரா மைக் போட்டு வாசிக்க பிள்ளைக்கு பாட்டு பத்தியா அதுதான். அவனுடைய டார்கெட்டை உழைக்கிறான் பாத்தீங்களா ஊழியத்துல, அவன் தான். அப்படின்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு சுமையை உண்டு பண்ணி, ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி. சிராஜி உள்ள வந்தோடனே சொன்னான், இனிமே நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன்னு முடிவு பண்றானே. நான் எத்தனை மணிக்கு? அது 4 மணிக்கு. எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. பெத்த தாய் தகப்ப உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பா எனக்கு சந்தோஷமா, அப்பா என் புள்ள ரட்சிக்கப்பட்டிருக்குப்பா. 4 மணிக்குங்க. இனிமே எந்த சூழ்நிலையிலும் நான் எங்கேயும் போக மாட்டேன். 1 மணி நேரம் தான் அப்படி ஓடுனுச்சு. இன்னைக்கு கூட்டத்தில் இல்ல பாருங்க. அவன் ஒரே 1 மணி நேரம் தான். ஒரு போன் வந்தது, ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிக்க போறான், அதுக்கு லோன் கொடுக்குறேன்ட்டாங்க. இன்னைக்கு நல்ல யோசனை பண்ணி பாருங்க. 4 மணிக்கு ஒன்று சொன்னி, அது என்ன வாயி? அது போக கூடாதுன்னா மீறி போயிருக்கான். பண்ணிக்கு வண்டி எடுத்துக்கிட்டு போயிருக்கான். எதுக்கு சொல்லுனா, அது வேற வாயி. நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. ஆமென் சொல்லுங்களேன். காலம் அப்படியே காணல் நீர் மாதிரி மறைஞ்சு போயிட்டே இருக்கு. ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்கப்பா. கொடுத்த உடனே இல்லையாவா? ஆமெனா தோத்திரமா கொஞ்சம் பிஸினா. என்னவா? கொஞ்சம் பிஸி. அநேக பலத்த சத்ரு அங்கங்க நிக்கிறான் உன்னை துதிக்க விடாதபடி. பார்வனுடைய ஆவினா என்ன நினைக்கிறீங்க? பார்வனுடைய சுமன என்ன நினைக்கிறீங்க? ஆராதிக்க விடாது, ஃப்ரீ பண்ணி விடாது. அப்படியே போனாலும் ஒரு லிமிட் தான். ஒரு 1 கிலோமீட்டர் போ, அங்க ஆராய்ச்சி மறுபடியும் உள்ள வந்துரு. நீங்க படிச்சு பாருங்க, அதான் இருக்குங்க. ஆமென் சொல்லுங்க. இதில் இருந்து கர்த்தர் இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். மோவூர்ல இருந்து அம்மா வந்திருக்கீங்கன்னா இயேசுநாதரே வர மாதிரி இருக்கு எனக்கு. சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பெரிய கட்டு உடைஞ்சிருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பார்வோனுடைய சுமை உங்கள் தோள்களில் இருந்து நான் இறங்க போகிறது என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை உன்னை அழுத்தின, இதுவரை உன்னை துதிக்க விடாமல் செய்த, இதுவரை உன்னை குறித்து உனக்கே தவறாய் போதித்த அந்த பொல்லாத பார்வோனின் அந்நிய வல்லமைகள் இன்றைக்கு உன் கால்களுக்கு கீழே வரப்போகிறது. கையை தட்டி ஏங்க நல்லா தட்டுங்க. காலையில இருந்து சோறு நான் நின்று பேசிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு இந்த சுமையில் இருந்து உனக்கு ஒரு விடுதலை. வாயத்தரன் சொல்லு, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் பார்வோனின் சுமையில் இருந்து எங்களை விடுவிக்க வல்லவர். ஆமென் சொல்லுங்க. உண்மை இது, உண்மை. வெளியில பார்க்கும்போது கொஞ்சம் பலபலன்னு இருக்கும். அப்ப ஹென்ரியை பார்க்கும்போது கேவலமா தான் தெரியும். கடந்து வந்த பாதைகளை யோசனை பண்ணிப்பாரு. நீ நடந்து வந்த விதத்தை யோசனை பண்ணிப்பாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எகிப்து ஜனங்கள் மறந்தாங்க. கர்த்தர் அடித்தார் வாதையினால். எகிப்தின் ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த அந்த நிந்தையையும் வேதனையையும் அவமானத்தையும் அந்த கல்லு அறுத்ததையும் செக்கிழுத்ததையும் மறந்து போய் அடிக்கடி மோசேக்கு விரோதமா எழும்புனா. கர்த்தர் பார்த்தார், போட்டார். உன்னை சொல்லி திருந்த மாட்டா, இங்கே வேண்டாங்க. சொல்லுங்க வாயை திறந்து. இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுங்க, இன்னைக்கு அதை ரிசீவ் பண்ணுங்க. எகிப்தின் சரணையா இருக்குல்ல, அது பயங்கர பிசாசு புடியிலேருந்து போராடி இங்க வந்துதான். அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. சாட்சி 4 தடவை ஃபோன் அடிச்சு, 5 தடவை நான் சொல்ல, இனி நான் ஃபோன் அடிக்க மாட்டேம்மா, நீ வந்தா சரி வராடிச்சு, ஓ விருப்ப மாட்டேன். அதுலேருந்து நான் ஃபோனே அடிக்கிறது இல்லை. எதுக்கு? ஊழியக்காரன் சொன்னா சொன்னதுதான், மாற மாட்டேன். 4 தடவை ஃபோன் அடிச்சேன், நீ தப்பு பண்றீங்க, ப்ரேயருக்கு வாங்க, நல்லது இல்லை ஆபத்துன்னு. வரண்டி என்னை ஏமாத்திருச்சு. நான் பார்த்தேன், இனி ஃபோன் பண்ண மாட்டேமான்னு. இது ஒரு கிட்டத்தட்ட 7 மாசம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஃபோனே பண்றதில்லை. எதுவாக இருந்தாலும் அவங்க பேசிப்பாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஊழியக்காரனுக்கு எப்படின்னா ஆண்டவருக்கு
குழந்தையே இல்லாம இங்க வந்த, உனக்கு கத்தர் குழந்தைய கொடுத்தாரு. காலு பெண்டுன்னு வந்த, கத்தர் உன்னை நடக்க வச்சாரு. கர்ப்பப்பை இல்லைன்னு வந்த, இங்க கர்ப்பப்பை உண்டானது. கண்ணு நொல்லையா வந்த, கத்தர் திறந்து கொடுத்தாரு. நெஞ்சில பிரச்சனையோட வந்த, கத்தர் மாற்றி கொடுத்தாரு. கல்யாணமே அவளன் வந்த, கத்தர் கல்யாணத்தையும் பண்ணி வச்சாரு. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நீ மறுபடியும் போய் அந்த எகிப்தியே உயர்த்தினா நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். வேண்டாங்க, இன்னைக்கு கத்தர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிக்க தயார். உன்னை நீ விடுவித்துக் கொள்ள நீ தயாரா? அப்படின்னு சொல்லுங்க. உன்னை நீ விடுவித்துக் கொள்ள நீ தயாரா? நான் உன்னை விடுவிக்க தயார். உன்னை நீ விடுவித்துக் கொள்ள நீ ரெடியா இருக்கிறியா? அல்லேலூயா சொல்லுங்க வாயை திறந்து. கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். பராக்கிரமனால் வந்த சிறை அனுபவம். எரேமியா 49:25. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்படும். பராக்கிரமன், பராக்கிரமர் கர்த்தர், பராக்கிரமன் பிசாசு. யாரு? பராக்கிரமர் கர்த்தர், பராக்கிரமன் டெவில். இந்த பராக்கிரமனால் சிறைபிடிக்கப்பட்டவைகள் கூட இன்னைக்கு விடுவிக்கப்படுகிறதா? பிசாசு எதுக்கு வரான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு என்ன செய்யறதில்ல, வர்றதில்ல. உன்னுடைய சுகத்தை திருட, உன்னுடைய காசை திருட, உன்னுடைய பலனை திருட, உன்னுடைய பரிசுத்தத்தை திருட, உன்னுடைய விசுவாசத்தை திருட, உன்னுடைய வாழ்க்கையில் நீ சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் திருட அவன் வருகிறான். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவன் கையிலிருந்து எல்லாத்தையும் பிட்டிங்க நான் உன்கிட்ட கொடுக்க போறேன். பராக்கிரமனால் சிறைபிடிக்கப்பட்டவர்களும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க மட்டும் சோர்வடைஞ்சிட்டு மாறி இருக்க. அல்லேலூயா. ஆமா, சோரக்கூடாது. பராக்கிரமன் எனக்கு விரோதமா எழும்பின அந்த பிசாசின் கையில் இருக்கிற காரியங்களை பிடுங்கி கர்த்தர் உங்க கையில கொடுக்க போறாரு. ஏன் கடன் பிரச்சனை வருது? பிசாசு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பிசாசு. ஏன் தோல்வி? டெவில். ஏன் வியாதி? பிசாசு. ஏங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல? பிசாசு. போராட்டம். கர்த்தர் சொல்றாரு, அவங்கிட்ட இருந்து இன்னைக்கு நிரந்தர விடுதலை உனக்கு நான் வாங்கி தரேன். நான் ரெடியா இருக்கிறேன். I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறவர் அனுப்பினார் என்று சொல்லடா மோசே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நான். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காலத்துல once upon a time கர்த்தர் அற்புதம் செய்தார். இன்னைக்கு அற்புதங்களை செய்ய அவருக்கு வல்லமை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என்ன அப்படி உட்கார்ந்திருக்கிறீங்க? உங்களெல்லாம் அள்ளி கொண்டு பரலோகத்தில் வைக்கோ வாயை தர சொல்ல முடியாது. அன்றைக்கும் செய்தார், இன்றைக்கும் செய்வார், நாளைக்கும் செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையானாலும் சரிதான். கர்த்தர் சொல்றார், நான் பராக்கிரமனால் விடுவிக்கப்பட்டவைகளை கூட நான் இன்னைக்கு விடுவிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். சிறைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்ட துர்க்குண ஆகிய பொல்லாத மனுஷனுடைய கை நின்று. ஆமென். மனுஷன் தான் பொல்லாத பேய். இன்னும் சொல்ல போனா பக்கத்தில் கை பிடிங்க. நீ எந்த ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கிறாய் கேளுங்க. பொல்லாத மனுஷனுடைய கையில் இருந்து, பொல்லாத மனுஷனுடைய அந்நிய காரியங்களில் இருந்து. ஆமென். கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறாராம் இந்த மத்திய வேளையில. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாதாள மரண ஆவிகளில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க போகிறார். பாதாளத்தின் ஆவிகள். கர்த்தர் சொன்னார் மத்தேயுல, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை சொல்லுங்க வாயை திறந்து, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ பேதுருவாய் இருக்கிறாய். சொல்லுங்க வாயை திறந்து, நான் கற்பாறையா இருக்கிறேன், நான் பலன் உள்ளவனா இருக்கிறேன். நீங்க சொல்லாதவங்க அப்படியே தான் இருப்பீங்க, சொல்றவங்க மட்டும் மாறுவீங்க. ஆமென் சொல்லுங்க. நான் பலன் உள்ளவனா இருக்கிறேன். இந்த கல்லின் மேல் அவருடைய சபையை கட்ட போகிறார். பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இந்த பாதாளம் என்பது அந்நிய இச்சையின் காரியங்கள், அருவருப்பின் காரியங்கள், விக்கிரகத்தினுடைய வல்லமைகள், எசபேல்கள், பொல்லாத மந்திரதந்திர வல்லமைகள், பில்லி சுனி ஆவிகள். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த வளாகத்தில் உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லி, ஆமென் சொல்லி. எந்த அந்நிய வல்லமைகளும் உங்களை மேற்கொள்ள என் தெய்வம் இன்னைக்கு அனுமதி கொடுப்பதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, நீ என் பிள்ளை, நீ என் மகன், இந்த குடும்பம் என் குடும்பம். ஆமென் சொல்லுங்க. இந்த வீட்டில் நான் தான் தலைவர். எந்த காரியம் உன்னை மேற்கொள்ளாது.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். முதல்ல உங்களை பார்த்து கொள்ளுவார். இரண்டாவது உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். இந்த மாய்மாலத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறியா? இந்த பின்மாற்றத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், நீ ஒப்புக்கொடு ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவரே, நான் பின்மாற்றத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், என்னால முன்ன மாதிரி இதெல்லாம் டெவில், பயங்கரமான பிசாசு. நீ இயேசுவின் நாமத்தில் அவையெல்லாம் வெளியே வரணும். நான் கமெண்ட் பண்ண போறேன். எனக்கு பிடிக்கல அது. என் பிள்ளைகளை அடிமைப்படுத்தி அடிமைத்தனத்தில் இருப்பதை நான் விரும்பவில்லை. நான் ஜெபம் பண்ண தான் வந்தேன். நான் விரும்பவில்லை அதை. என் பிள்ளைகள் கடனோடு இருப்பதை நான் விரும்பவில்லை. என் பிள்ளைகள் மலட்டு தன்மையோடு இருப்பதை நான் விரும்பவில்லை. என் பிள்ளைகள் விரும்புகிறதை பெறாமல் இருப்பதை நான் விரும்பவில்லை. நான் நின்று கொண்டிருக்கிறேன். இப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நான் நிக்கிறேன் இடையில. என் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும். என் பிள்ளைகளை நீங்க மேன்மைப்படுத்தணும். என் பிள்ளைகளை நீங்க கனப்படுத்தணும். இந்த ஊழியத்திற்கு நான் வந்தேன், கர்த்தரனை ஆசீர்வதித்தான்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கையை தட்டி ஆண்டவரை விடுவிக்க போகிறார். கவலைப்படாதீங்க. மூன்றாவது ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் சட்டென்று முடிக்க விரும்புகிறேன். உங்கள் பிராணன் உங்களுக்கு அருமையா இருக்கும். உங்களுடைய ஜீவன் உங்களுக்கு அருமையா இருக்கும். இதுவரை உங்களுடைய ஜீவன் கசந்து போய் நீங்க இருக்கலாம். என் வாழ்க்கை கசந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் ஜீவன் உனக்கு அருமையா இருக்கும். புலம்பல் 3:53 சொல்லுது, காவல் கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். சத்ரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்திற்கு முன் மரித்தவர்கள் போல என்னை இருளிலே இருக்க பண்ணினான். ஆனால் 1000 தலைமுறைக்கென்று இரக்கம் உள்ள தெய்வம் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். இதிலிருந்து ஒரு விடுதலை. நிறைய பாஸ்டர்ஸ் என்கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? பிரதர், ஏதோ ஒரு வெறுமையை நான் உணர்றேன். நிறைய பாஸ்டர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வெறுமை, ஏதோ ஒரு கசப்பு பாஸ்டர், ஓடிய ஓட்டமெல்லாம் வெறுமையா இருப்பதை போல உணர்றேன் பாஸ்டர். நிறைய பாஸ்டர்ஸ். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன் பிராணன் உனக்கு அருமையா இருக்கும். உன் ஜீவன் உனக்கு அருமையா இருக்கும். ஒரு வியாதி இல்லாத ஒரு வாழ்வை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். 1 சாமுவேல் 23:15 சொல்லுது, தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியால் தாவீது சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். சில நேரங்கள் நீங்க நினைப்பீங்க, எல்லாம் இருந்து தனிமையாய் விடப்பட்ட சூழ்நிலை, எல்லாம் இருந்து கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாம் இருந்து வெறுமையாக்கப்பட்ட நிலைமை. காட்டுல தங்கி இருந்தானா தாவீது, சவுலுக்கு பயந்து. ஆனால் அதே குடும்பத்தில் ஒரு யோனத்தானை கர்த்தர் எழுப்பினார். அதே குடும்பத்தில் ஒரு யோனத்தானை கர்த்தர் எழுப்பினார். சவுலு எவ்வளவு தாவீதை விரட்டினானோ அந்த அளவு யோனத்தான் தாவீதை நேசித்து உடன்படிக்கை செய்து கொண்டான். உங்களுக்காக ஒரு யோனத்தான் உண்டு. இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்கு ஒரு யோனத்தான் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை சவுல் என்கிறதான காரியங்களை உங்களை விரட்டலாம், உங்கள் பிராணனை நாசப்படுத்த நினைக்கலாம். எலியாவினுடைய பிராணன் யேசபேலால் விரட்டப்பட்டது. அக்னி இறக்கியவர் தான். சில நேரங்களில் இந்த சத்துருக்கள் நம்மை மோசம் பண்ண, நம்மை எதிர்க்க, நம்மை நாசம் பண்ண திட்டமிடுகின்றன. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் பிராணனும் எனக்கு முன்பாக அருமையா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நீ கவலைப்படாத. திருடன் திருடவும் கொல்லவும் வரான். நானோ உன் ஆத்மாவுக்கு, உன் ஜீவனுக்கு சமாதானத்தை கொடுக்க, ஒரு பெரிய மேன்மையை கொடுக்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க, ஒரு பெரிய தெளிவை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தாவீது சவுலினால் விரட்டப்பட்டானோ, தாவீது சவுலை நேசித்துக் கொண்டேதான் இருந்தான். சில நேரங்களில் நினைப்பீங்க, நான் உயிர் வாழ்றதே வேஸ்ட் பிரதர், என்னால என்ன ஒரு பிரயோஜனம், நான் ஒண்ணுமே சாதிக்கலையே. திரும்பி பாரு, கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகள் ஏராளம். மனுஷன் கூட பிறந்தவன் என்ன தூஷிக்கிறான், நான் யாருக்காக ஓடணும்னோ அவனே எனக்கு விரோதமா நிக்கிறான். தாவீது சவுலுக்காக வைராக்கியம் கொண்டு, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வைராக்கியம் கொண்டு பெலிஸ்தனுக்கு முன்பாக யுத்தம் பண்ணி ஜெயத்தை பெற்றதினால் சவுல் காய்மகாரமாய் விரோதித்தான். சில நேரங்களில் நீங்க நன்மை செஞ்சிருப்பீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க தூக்கி வீசப்பட்ட நிலைமையில இருக்கலாம்.
கர்த்தர் உன் பிராணனை அருமையாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் தம்பி ஹென்றி வீட்டுக்கு 2 தடவை தான் போனேன். அந்த பையன் ஊழியக்காரன் மேல வச்சிருக்கிற அன்பை நான் உணர்ந்தேன், அதிகமா ஃபீல் பண்ணேன். போனோடனே ஃபர்ஸ்ட் டைம் போறேன். நான் யார் வீட்லையும் ஃபர்ஸ்ட் டைம் போய் சாப்பிட மாட்டேன், அது எனக்கு பழக்கம் இல்லை. அவங்க நிறைய செஞ்சு வச்சிருந்தாங்க, என்னென்னமோ வச்சாங்க முன்னாடி கொண்டு வந்து. என்ன முன்ன பின்ன பார்த்து கிடையாது. ஒரே ஒரு டுனாமிஸ் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணவங்க, அவ்வளவுதான். அவர் பேர் ஹென்றி. அட்டன் பண்ணல, கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அவர் பேர் ஹென்றி, அவர் அண்ணன் பேர் சாம்பேல். 2 பேரும் சேர்த்து தான் எனக்கு ஹென்றி சாம்பேல். சொல்லுவார், அண்ணன் என் பேர் ஹென்றினே, எங்க அண்ணன் பேர் சாம்பேல், உங்க பேர் 2 சேர்த்து நீங்க வச்சிருக்கிறீங்க. உங்க வால் போஸ்டர் பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் நிறைய நேரம் நினைச்சிருக்கிறேன், ஏன் இந்த குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை. அந்த உத்தரவாதத்தோடு தான் நீங்க பேசினேன் உங்கள்கிட்ட. அதான் நீங்க இப்படி கட்டோட இருக்கிறத நான் விரும்பல பிரதர். உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க எனக்கு மாசம் ஒரு ஆஃபரிங் கொடுத்து என்ன தாங்கிறதும் கிடையாது, நான் கேட்டதும் கிடையாது, நீங்க கொடுத்ததும் கிடையாது. நான் உங்களை எனக்கு யாருன்னே தெரியாது. எப்படி இந்த இருதயம்? அதான் தாவீதின் இருதயம். ஆமென் சொல்லுங்க. தாவீது அப்படிதான் நினைத்தான் சவுலை. ஆனால் சவுல் காய்மகாரமாய் விரோதித்தானாம். அவனுடைய பிராணனை வேட்டையாட நினைத்தான். நிறைய பேர் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணும் போதெல்லாம் நான் தான் நினைப்பேன், ஓ தேவன் நம்மளை தாவீதாய் வைத்திருக்கிறார். உலகத்துல துரோகம்னா நான் நேத்து கூட சொல்லிட்டு இருந்தேன். துரோகம்னா என்னன்னு தெரியும், பசினா என்னன்னு தெரியும், பட்டினினா என்னன்னு தெரியும், வறுமனா என்னன்னு தெரியும், சட்டம் இல்ல கேவலப்படுத்தப்பட்ட நிலைமைனா என்னன்னு தெரியும். எல்லாத்தையும் கடந்து தான் இந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், செஞ்சிட்டு இருக்கிறேன். ஆமென். தெரியும் இவ்வளோ நேரங்கள் என்னை பிராணனை எடுக்க பிசாசு எவ்வளோ போறான்னா. ஆனா கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் பிராணனை எடுப்பதற்காக இங்கே கொண்டு வரவில்லை, உன் பிராணனை மீட்டு உன் கையில கொடுத்தது அருமையானதாய் மாற்றி உங்களை அனுப்ப போகிறேன். ஒருவேளை பிசாசு பிடி பிரதர், மந்திரம் பண்றான் பிரதர், ஏவல் பண்றான் பிரதர், செய்வன எனக்கு எவ்வளவு வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு அதை. ஆனா என்னை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா God with us, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யேசபேல் ஒரே ஒரு வார்த்தை, எலியா ஓட ஆரம்பிச்சிட்டான். சில நேரங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது பயப்படுவோம், பயமுறுத்துகிற வார்த்தைகளினாலே கலங்கி போவோம், வாழ்றதே வேஸ்ட்ங்கிற மாதிரிலாம் தோணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் பிராணன் உனக்கு அருமையா இருக்கும். யோனாவினுடைய வாழ்க்கையை பாருங்களேன். யோனாவினுடைய வாழ்க்கையை பாருங்களேன். கடற்பாசி என்னை சூழ்ந்தது, ஆழி என்னை நெருக்கியது, ஐயோ நான் தள்ளப்பட்டு போனேன், கீழே விழுந்துட்டேன், மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிற நாத்தத்துல இருக்கிறேன், இந்த மீன் என்ன அங்கேயும் இங்கேயும் இடிக்குது, கடலினுடைய அழுத்தம் என்னை மூச்சு திணற வைக்கிறது சொல்லிட்டு சொன்னா, என்றாலும் இன்னமும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. இன்னமும் நான் கர்த்தரை துதிப்பேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் மீனுக்கு ஒரு வார்த்தை, அவனை தரையில கக்கி விடு, முடிஞ்சு போச்சு. தேவன் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க போகிறார். தேவன் இன்றைக்கு விடுதலையாக்க போகிறார். எஸ்தர் சொன்னுச்சு, நம்ம சொன்னாங்க, நான் ராஜாவின் சமூகத்தில் பிரவேசிப்பேன், நீங்கள் போய் உபவாசம் இருங்கள். ராஜாவினுடைய கட்டளை மீறி நான் உள்ளே போவேன், நான் செத்தாலும் சாகிறேன், எனக்கு அதை பத்தி தேவையில்லை. என் குலம் நல்லா இருக்கணும், என் தேசம் நல்லா இருக்கணும். ஒருவேளை அப்படிப்பட்ட வைராக்கியத்தில் இருந்து சில நேரங்களில் தோல்வியை நீங்கள் சம்பாதித்து வேதனையோடு இருக்கலாம். என் அன்பு சகோதரி சகோதரனே, கர்த்தர் சொல்றாரு, உன் ஜீவன் இனிமே உனக்கு அருமையாய் மாறும். உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். நீ ஓடிய ஓட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். நீ விரும்பினது வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அவர் முறிந்த நாணலை மங்கி எறிகிற திரியை அணையாதவர். உங்களுக்காக இன்னைக்கு யுத்தம் பண்ண போகிறார். நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். ஆமென். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல நம்பிக்கை அற்ற நிலைமை, கப்பல் தளவாடங்கள் போனது, சரக்குகள் போனது, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போன நிலைமையில பவுல் சொன்னான், பயப்படாதீங்க, நான் சேவிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமாய் கர்த்தர் நேற்று இரவு எனக்கு தரிசனமானார், நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். எனவே ஜீவனை, பொருள் நாசம் இல்லாமல் ஜீவனுக்கு ஒரு சேதம் வராது, ஒரு சேதம் வராது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அப்பா உங்கள்கிட்ட பார்த்து சொல்றாரு, உன் பிராணன் அருமையாய் மாறும், உன் ஜீவன் அருமையாய் மாறும், நீ விரும்பினது வரும்,
என் அன்பு சகோதரியே, நீ விரும்பினது வரும். தேவன் உனக்காக ஒரு வாசலை திறக்க போகிறார். தேவன் உன்னிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஹalleluya, ஹalleluya. வாயத்திறந்த ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. வாயத்திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. நம் நம்பிக்கை இவைகளை கொண்டு வர போகிறது. நம் நம்பிக்கை இவைகளை கொண்டு வர போகிறது. ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் 20:24 பவுல் சொல்லுகிறான், ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவேன். என் ஜீவனை கர்த்தருக்காக இழக்க கூட நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இந்த ஜீவனை எனக்கு அருமையா மாற்றி என் கையில கொடுக்க போறாரு. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ கர்த்தர் எனக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு தெய்வம் எனக்காக ஒரு காரியத்தை செய்ய போகிறார். மனுஷன் பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ இறையாவதில்லை. உன் பிராணன் உனக்கு கொள்ளை பொருளாய் கிடைக்கும். உன்னை தப்பு வைப்பேன். உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளும்.